ஹே எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாட போகிறோம். ஃப்ரீ ஃபயர் மட்டும் விளையாட போகிறது இல்லை, ஸ்மாஷ் கார்டு சேர்த்து தான் நம்ம விளையாட போகிறோம். அப்புறம் ஃப்ரீ ஃபயர் ப்ளஸ் ஸ்மாஷ் கார்டு கேமிங் டபுள் கேம் ப்ளே இன்றைக்கி வந்து விளையாட போகிறோம். உங்களுக்கு இந்த டபுள் கேம் ப்ளே எப்படி பிடிச்சிருக்கா என்னங்கிறத கீழே லைவ் சாட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் கமலா கேம் ப்ளே முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு தைரியம் வந்ததுக்கப்புறம் கமலா இது அடுத்து வந்து 2 கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் ஃபஸ்ட்டு விளையாடலாம். ஃப்ரீ ஃபயருக்கு வந்து நம்ம இது என்ன சொல்கிறது, ஃப்ரீ ஃபயரில் சிஎஸ் ரேங்க்லாம் வேண்டாம், நமக்கு ரேங்க்டு மேட்சே வேண்டாம், பேட்டில் ராயல் மட்டும் போவோம். அதுவும் பிஆர் ரேங்க்டு கூட இல்லை, பேட்டில் ராயல் வச்சாச்சு. இது அடுத்து வந்து ஸ்மாஷ் கார்ட் வந்து நான் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு பண்ணேன். அடுத்த கேம் வந்து என்ன அடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்னன்னு சொல்லலை. அடுத்து வந்து ஸ்டம்பிள் கேஸ் கேம் ப்ளே தான் நம்ம விளையாட போகிறோம். அடுத்த கேம் ப்ளே ஸ்டம்பிள் கேஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். எந்த கேம் விளையாடுறதுக்கு இது இருக்குயோ அதில் நான் விளையாடுறேன். இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போயாச்சு. ஹெட்ஷாட் அடித்தா நல்லா பவர் குறையும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கிறது தான். ஹெட்ஷாட் அடிக்கிறது வந்து வேகமாக பவர் குறையும்ன்ட்டு. இந்த லாஸ்ட்டில் இங்கே நம்ம லேண்ட் ஆயிடுவோம். இங்கே லேண்ட் ஆனால் கரெக்டாக இருக்கும். லேண்ட் ஆக போகிறேன். யாரும் இறங்கணுமே அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களே. இறங்கணுமே நான் தான் அடிக்கிறேன். ஓகே, ஹெலிகாப்டர்லேருந்து இப்போ தான் இறங்கினா, நான் போய் அடிச்சிட்டேன். இப்போ நான் ஹெலிகாப்டர் தானே சொன்னேன், எதுக்கு நான் ஹெலிகாப்டர்னே? ஏரோப்ளேன் தானே. ஓ ஆட்டோ. இன்னும் நமக்கு கன்று தேவைப்படுது, கன் எடுக்கணும். ஓகே, இந்த வெஹிக்கிளை எடுத்துகிட்டு போவோம். இதில் தான் வந்தேன், இதிலேயே கிளம்புவோம்.
இதில் வெப்பன்ஸ் எடுத்துருவோம். மெட்கிட் இருக்குது. அப்படியே 2 இதுலேருந்து என்ன வெப்பன்ஸ் எடுக்கலாம்? நம்ம அந்த சைட் போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ எதுக்காக நான் சுட்டேன்? வேறு என்ன எடுக்கலாம்? கன்ஸு, ஸ்னைப்பர் எடுத்துப்போமா? அதை வேண்டாம், எதுவுமே வேணாம். திருப்பி காருக்குள்ளேயே இது ஆட்டோக்குள்ளேயே ஏறுவோம். ஏறி ஏமா போவோம். சேஃப் ஜோன் எங்கே இருக்குது? ஓ, இன்னும் சேஃப் ஜோன் சிங்க் ஆகலையா? ஒன்றுமே தெரியாது இது விளையாடுறதுக்கு. இதில் ஒரு மேட்ச் விளையாண்டுட்டு ஸ்மாஷ் கார்டு போகலாம். அங்கே ஒருத்தன் இருக்கான். ஓகே, ஷூட் பண்ணிட்டேன். அங்கே ஒருத்தர் இருக்கான். எனக்கு பின்னாடி எவனோ இருக்கான். எங்கடா இருக்க? அந்த இருக்கான். இதில் உண்மையை சொல்லணும்னா நான் பிளாட்டினமில் இருக்கேன், பிஆர் ரேங்கில். கிடைக்கிற ஆளெல்லாம் போட்டு சுட்டேன். அவ்வளோதான், எல்லாத்தையுமே சுட்டுட்டேன். மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இங்கே வேறு யாரும் இல்லை. 4 பேரை ஷூட் பண்ணியிருக்கேன். 4 கில் பண்ணியிருக்கேன். இன்னும் 15 பேர் இருக்காங்க. இந்த காரை எடுத்துகிட்டு வேகமாக போகலாம். மெட்கிட் எதுவுமே போடாமல் வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்பயுமே காலி ஆகிட்டே இருக்கும் நான் விளையாட. ஐயோ, சேஃப் ஜோன் ஓட்டிக்கிட்டே சேஃப் ஜோன் கார்னரில் வந்துட்டேன். வேமா ஐயோ, சேஃப் ஜோன். ஐயோ, சேஃப் ஜோன். வேகமாக போவோம் நேராக.
அப்போ சேஃப் ஜோன் எங்கே போய் ஸ்லிங்க் ஆகி முடியுது? சேஃப் ஜோன் வந்து இந்த இடத்துல தான் முடிய போகுது. நம்ம அப்படியே அங்கே போயிடலாம். தண்ணியில் ஸ்விம்மிங் அடிச்சுட்டு போவேன். ஓகே சரி சொல். ஷ்ரிங்க் ஆகிற இடத்துக்கு ஷ்ரிங்க் ஆகி இதாகிற இங்கே ஒருத்தன் இருக்கான். அவனையும் முடிச்சுட்டு வருவோம். இங்கே இருக்கான். வீட்டுக்குள்ளே இருக்கானா? என்னடா கண்ணு வச்சிருக்க? டேய் 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 சூட் பண்ணாத, சுடாத 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 சுடாத. நான் பாவம் எப்படி சுட்டான்? அவன் என்ன கன்று வச்சுருக்கான்? MP40 பவரான கண்ணா? MP40 பவரான கண்ணா? இப்போ தான் MP40 பவரான கன்னுன்னு எனக்கு தெரியுது. சரி ஓகே, நம்ம அடுத்த ஸ்மாஷ் கார்ட் பண்ணலாம். ஓகே ஸ்மாஷ் கார்ட்குள்ளே வந்தாச்சு. ப்ளே கொடுக்கலாம். நமக்கு செட்டிங்ஸ் வேறு செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். இல்லை ரெஸ்யூம் இப்போ நம்ம மாற்றினோன்னா நம்மளை அவ்வளோதான் சுட்டு தள்ளிடுவாங்க. நம்ம தான் யாரையாச்சும் சுடணும். இப்போ எஸ் ஒருத்தனை சுட்டேன். ஆனால் என்ன கொஞ்ச நேரத்தில் காலி பண்ணிடுவாங்க. நான் ஒருத்தரை இது பண்ணேன்னா அவன் என்ன பண்ணிட்டான்? லான்சர் வெலாசிட்டி காது கொய்யின்னு இருக்கு. நான் உங்களுக்கு இங்கே சிஸ்டம் சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். நான் இந்த சிஸ்டம் சவுண்ட் இல்லைன்னா இதாகுன்ட்டு. எவன்டா இது என்னை சுட்டுக்கிட்டே இருக்கான்? இந்த சிஸ்டம் சவுண்ட் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு கேட்காது. அதான் நான் இந்த சிஸ்டம் சவுண்டை ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இங்கே காது கிளியுது. நான் ஒருத்தனை போட்டு தள்ளினேன், அவனே எனக்கும் அதே வெப்பனை வச்சு போட்டு தள்ளிட்டான். ஹெட்ஃபோனை கலத்திட்டேன், முடியலை சுத்தமாக, காது பயங்கரமாக வலிச்சது. ஓகே இன்னொருத்தனையும் போட்டாச்சு. ஐயோ ஏய் நான் பாவம் 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 பா சோபா முடியலை. என்ன மறைவான இடமா? ஓவரா அடி வாங்கினேன்னு சொல்லிட்டு என்ன மறைவான். இது என்ன புது வெப்பனு? இது என்ன வெப்பனு? இந்த வெப்பன் எதுக்காக இருக்கு? இதை எடுத்தாச்சு. இதை வச்சு இவனை போடலாமா? ஓகே அவனும் ஒரு வெப்பன் வச்சுருக்கான். நான் யாரையாச்சும் போட்டேன்னா ஓகே. ஒரே ஒருத்தன் யாரையோ போட்டிருக்கேன். எவன்டா அது 12 கில் வச்சுருக்கேன். 12 இது மெம்பர்ஸை போட்டு தள்ளினவன் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கான். நம்மளும் விளையாடுவோம். ஸ்னோபால் இன்னும் 10 செகண்ட்ஸ் தான். 5 4 3 2 1 ரவுண்ட் ஓவர். ஆனால் நம்ம இது ஒரு 2 ரவுண்ட் ஆச்சு. இதுக்கு அடுத்து விளையாடுவோம். நியூ ரவுண்ட் ஸ்டார்ட் இன். இன்னொரு ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 பேர் தான் இருக்காங்க. அதில் ஒருத்தன் தான் ஒரு வாட்டி இது பண்ணியிருக்கான். அவன் மட்டும் எப்படி தான் அவ்வளோதான் இது பண்ணுறானோ?
ஓகே, நான் ஒருத்தனை போடுறேன், அதுக்கு வந்து பழி வாங்கும் விதமாக என்ன அவன் போட்டு தள்ளிட்டான். 3 பேர் தான் இருந்தாங்க, இப்போ வரிசை ஆள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் 3 பேர் தான் இருக்காங்க. ஆனால் 3 இல்லை, இப்போ 4. என்னால் எடுத்துட்டேன். இந்த புல்லட்டை வச்சு இது என்னது ராக்கெட்டா? அடி வாங்கிட்டு முதல்ல செட்டிங்ஸை மாற்றி கண்ட்ரோல் மாற்றணும். கண்ட்ரோலு மேனுவல் ரெஷ்யூம். ஓகே, இதெல்லாம் எனக்கு தெரியும். போச்சு, கண்ட்ரோல் மாற்றிட்டு வர்றதுக்குள்ளேயும் அடிச்சுதான். மேனுவலாக மாற்றிக்க முடியும் இந்த கண்ட்ரோலு. அதான் நான் மேனுவலாக மாற்றினேன். மாற்றுறதுக்குள்ளேயும் சுட்டாங்க. நம்மளும் இந்த மேனுவலாக விளையாண்டா தான் நல்லாயிருக்கும். எவனோ ஒருத்தன் சுடுறது, அந்த சுடுறதை இது பண்ணிவிட்டு ரொம்ப கடுப்பாகுது. எடுத்துட்டானா? எடுத்தாச்சு, நானும் எடுத்துட்டேன். ஓகே, அவனை நான் யாருமே நான் இதில் போட்டு இது பண்ணலையா? 2 பேரும் அவுட் ஆகிட்டே இருக்கேனே. விடாமுயற்சி விஸ்ரூப வெற்றின்னு சொல்லிட்டு அவுட் ஆகிட்டே இருக்கேன். என்னது? ஓ, நிறைய பேர் இருக்காங்களா? சரி, இதை பாப்பப்லேயே போட்டு வச்சுப்போம். இப்போ நான் யாரையாச்சும் சுடணுங்க. நான் என்ன பண்ணணுங்கிறதே தெரியாமல் மறந்து போய் விளாண்டுட்ருக்கேன். ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிக்கிட்டேன். அவுட் ஆகிட்டேன். அவன் தான் ஜெயிச்சானா? கேம் முடிஞ்சா? ஜெயிச்ச மாதிரி ஒரு மாதிரி அந்த இது சத்தம் வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் என்னால் ஜெயிக்க முடியல. எனிவே, இந்த மேட்ச்சில் நம்ம அவுட்டு. இவன் தான் ஜெயிச்சிருக்கான். ஓகே, நமக்கு இந்த வீடியோ போதும். இத்தனை இது 2 கேம் பிளே விளாண்டுட்டோம். இந்த ப்ரீமியர் வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகிறது வந்து 18க்கு. இது 6:15 இது வந்து எண்ட் ஆகிறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ரீமியரை பாருங்கள். அந்த ப்ரீமியரில் லைவ் சாட் எல்லாருமே போட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. கரெக்டாக 6 மணிக்கு அந்த ப்ரீமியர் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்த 1 மணி நேரத்துலேயே இந்த ப்ரீமியர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்த வீடியோவில் ப்ரீமியர் பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. பார்த்து லைவ் சாட் போட்டு விட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. நான் லைவ் சாட்டை வந்து அடுத்த இதில் நான் படிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.